அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஐஷா அம்மையாரும் பேசி கொண்டிருந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஐஷா அம்மையார் கிட்ட, ஐஷாவே, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அந்த மையத்துக்கு கஷ்டமான கவலையான நேரம் எது அப்படின்றத நம்ம நபி கேட்குறாங்க. அதுக்கு ஐஷா அம்மையார் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த மையத்தை வீட்டிலிருந்து வெளியே எடுத்து போகும்ல அந்த நேரம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு நபி சொல்றாங்க, இல்ல ஐஷா ரலியல்லாஹ், ஒருவேளை அந்த மையத்தை கபரில் அடக்கி விட்டு தன்னந்தனியாக விட்டுட்டு வரோமே, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு நபி சொல்றாங்க, இல்ல அப்படின்றது. அதுக்கே ஐஷா அம்மையார், ரசூலுல்லாஹ் நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்றத கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா அவன் உடம்புல இருந்தும் அவனுடைய நரம்புல இருந்தும் அவனுடைய எலும்புகளில் இருந்தும் உயிர் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஓகேவா? அந்நேரத்துல அவனுடைய உடம்பு புண்ணாய் போய் விடுகிறது. சரிங்களா? அந்த நேரம் எந்த ஒரு மையத்துமே தாங்க முடியாத ஒரு வலியை தாங்கி கொண்டுட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது அந்த மையத்து கதறுது. ஏன்னா அந்த சட்டையை கழட்டுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டும் போது, என்னை குளிப்பாட்டுபவனே, இப்போதுதான் என் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சுது. ஓகேவா? என் உடம்பு புண்ணாய் போய் இருக்கே, என்னிடம் மெதுவா நடந்து கொள் அப்படின்றத அந்த மையத் சொல்லுதான். அந்த மையத்து யாரு? நம்ம தான். ஓகேங்களா? என்னை இன்னும் நோகடித்து விடாதுன்றது அந்த மையத் கெஞ்சுது. ஓகேங்களா? அந்நேரத்துல அந்த மையத் ரொம்ப அதிகமாகவே கவலையாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பட்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குளிப்பாட்ட தண்ணீர் எடுத்து வைக்கலாம். அப்பவும் அந்த மையத் சொல்லுது, என் மீது சூடான தண்ணியும் ஊத்தாத, குளிர்ந்த நீரையும் ஊத்தாத, என் உடம்பு தாங்காது, சூடும் இல்லாம குளிரும் இல்லாம நடுப்பட்ட தண்ணீரை என் மீது ஊத்து அப்படின்றத சொல்லுது. என்னை இறுக்கமாக, அதாவது ரொம்ப என்னை தேய்க்காத, மெதுவா என்னைய தேய் அப்படின்றத சொல்லுது அந்த மையத். ஓகேங்களா? அப்புறம் இச்சத்தத்தை, ஓகேங்களா, அந்த பேசுற சத்தத்தை யாரெல்லாம் கேட்பா? மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா பிராணிகளும், அல்லாஹ் படிச்ச எல்லா படைப்பினங்களும் கேட்குமா. ஓகேங்களா? அந்த மையத் பேசுறது. அடுத்தது, கஃபான் கட்டும் போதே என்னை கவனமாக தூக்கு, ஏன்னா நான் ரொம்ப கவலையோட இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என்னைய கண்ணியமாக நடத்து கொள்ளு, என்னைய கண்ணியமாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லி அந்த மையத் கெஞ்சுது, கவலைப்படுது. ஓகேங்களா? அதனால தான் குளிப்பாட்டும் போது நம்ம கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நிற்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா குளிப்பாட்டுங்கிறவங்க அவங்களுடைய வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஆனால் கூடவே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மையத்துக்கு என்னென்ன கரெக்டாக வேணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த குளிப்பாட்டுகள்னால அந்த மையத்துக்கு ரொம்ப அதிகமான கவலை அடையலாம். அதனால தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க கூடவே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கஃபான் கட்டும் போதே என்னை மூடும் போது முதலாக என்னோட மூஞ்சை மூடாத, என்னுடைய முகத்தை மூடாத. முதலாவது என்னுடைய காலை கட்டு, அடுத்து எனது இடுப்பை கட்டு, கடைசியாக எனது முகத்தை மூடு. ஏன்னா என்னோட குடும்பத்தை நான் பார்க்கணும். இதுக்கு பின்னர் நான் திரும்பி வரப்போறது இல்லை. கபருக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி பணிவாக சத்தமிட்டு சொல்லுதுன்றது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, அதிக அளவு நன்மையை சேருங்க. நம்மளுடைய மரணத்தை அதிக அளவு நினைவில் வச்சு கொள்ளுங்க. தொழுகையை தொழுவுங்க, குர்ஆனை ஓதுங்க, குடும்பத்தை நேரான வழியில் நடத்துங்க, ஹராமை தவிர்த்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம் மரணமும் அதே மாதிரி லேசாகும். நம் அனைவரும் அடையவிருக்கும் மரணம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. நம் பாவங்களை மன்னிப்பானாக. கபரின் வேதனையை விட்டு நீக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.